இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக மாதிரியாய் இருங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வந்தோம். எவற்றிலெல்லாம் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலே நாம் எதில் மாதிரியாக இருக்க வேண்டுமாம்? கற்பில் மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பாருங்க, கற்புள்ள கன்னிகையாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பொதுவாக இந்த உலக பிரகாரமாக திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு மணமகனுக்கு நல்ல மணமகளை தெரிவு செய்ய வேண்டும், அல்லது மணமகளுக்கு நல்லதொரு மணமகனை, உண்மையான மணமகனை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அமைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அதுக்காக பெற்றோர் வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல மருமக வரணும், எனக்கு ஒரு நல்ல மருமகை வரணும் அப்படின்னு சொல்லி திருமண காரியங்களை ஆரம்பித்த உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம் இல்லையா? எந்த ஒரு மணமகனோ அல்லது மணமகளோ தன்னை கற்பு குலைந்த ஒரு மணமகளையோ மணமகனையோ ஏற்றுக்கொள்ள யார் மனதும் விரும்புவதில்லை இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே திருமணத்தை என்ன செய்யறாங்க? நிறுத்திடுறாங்க. அந்த கணவனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது, அல்லது வேறொரு திருமணம் முடித்திருக்கிறான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தகவலை கேட்டிருந்தாங்கன்னா உடனே திருமணத்தை என்ன செய்யறாங்க? நிறுத்திடுறாங்க. பாருங்க, ஏன்? தன்னுடைய மகன் நல்லா வாழணும், அல்ல தன்னுடைய மகன் நல்லா வாழணும் அப்படிங்கிற பெற்றோருக்கு அதிக ஆர்வம் அல்லது அதிக ஆசை இருக்குது இல்லையா? அப்போ ஒரு கற்புள்ளவர்களாக, ஒரு கற்புள்ள கன்னிகை அல்ல கற்புள்ள ஒரு மணவாளன் தனக்கு வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் விரும்புறாங்க. இந்த உலக பிரகாரமான ஒரு திருமணத்துக்கே, ஒரு உறவுக்கே இப்படி கற்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, நாம் ஆவிக்குரிய பரம வீட்டில் அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மணவாட்டியாக நாம் மாறணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கற்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் இல்லையா? அந்த பரம வீட்டில் ஒரு ராஜாத்தியா நான் வாழ போறேன், அங்க ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய மணவாட்டியாய் நான் வாழப்போகிறேனே, அப்போ நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய், என்னுடைய கற்பிலே எவ்வளவு நான் மாதிரியாய் நான் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஒரு திருமண உறவுக்கே ஒரு மணமகன் மணமகள் அவள் கற்புள்ளவளாக, அவன் கற்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமே, அந்த பரம வீட்டிலே நாம் வாழப்போகிறோமே, அப்ப நாம் எவ்வளவு கற்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார் பவுல், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். பாருங்க, அப்ப எவ்வளவு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தை பாருங்க, சுத்தமான உலகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, வரம்பு மீறிய உறவுகள், தவறான உறவுகள். இன்னும் பாருங்க, நாங்கள் லிவிங் டுகெதர், திருமணம் ஆகாமலேயே லிவிங் டுகெதர், நாங்கள் கணவன் மனைவி போல வாழ்ந்து சில காலங்கள் வாழ்றாங்க, 1 or 2 years அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டுட்டு அடுத்தவங்களோட போயிடுறாங்க. வாழ்க்கை கலாச்சாரங்கள் எல்லாம் உலகத்தில் இப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது. கல்ச்சர் எல்லாம் மாறி போச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் எல்லாம் மாறி போய் லிவிங் டுகெதர், நாங்கள் சில காலம் நாங்கள் சேர்ந்து வாழுவோம், அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம்? பிரிஞ்சிரும். இப்படிப்பட்ட அசுத்தமான கலாச்சாரங்களை விட்டு கற்புள்ளவர்களாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய கற்பிலே நாம் பிறருக்கு மாதிரிகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பவுல் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் கற்பு குலைந்தவர்களாக அல்ல, கற்பிலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் வாழ முற்படுவோம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சாக்கடையை போல நாற்றமெடுத்த, கல்லறையை போல அசுத்தமான நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு கற்பு குலைந்தவளாக நான் உம்முடைய சமூகத்திலே வந்திருந்தாலும் கூட என்னை நீங்க உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே என்னை கழுவுங்கப்பா. என்னை கழுவி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை வைத்து என்னை கழுவி என்னை மனமுள்ள மகளாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை பரிசுத்த கன்னியாக என்னை உம்மால் மாற்ற முடியும், உம்முடைய இரத்தம் ஒன்றுமே என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே விழும் பொழுது
நிச்சயமாக அவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுவார். நம்முடைய அசுத்தமான வாழ்க்கையை அவர் பரிசுத்தமான வாழ்க்கையாக அவர் மாற்ற வல்லவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் எழலாம். நான் இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி. நிச்சயமாக எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா அசுத்தங்கள் நம்முடைய இரத்தத்தினாலே, தாம் சிலுவையிலே சிந்திய அந்த சொந்த இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தமுள்ள கன்னிகையாக அவர் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய கரத்திலே நீங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் உங்களை தனக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக உங்களை மாற்றி அவர் நல்ல மணவாட்டியாக நம்மை அவர் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். வேதத்திலே கூட நாம் அநேக கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கின்ற மதிலே கற்புள்ள கன்னிகையாகிய மரியாளை குறித்து நமக்கு நல்லா தெரியும்ல. தன்னை அந்த வாலிப பருவத்திலே தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறாள். தேவதூதன் சொன்னா ரொம்ப பயந்திருப்பாள். ஆனா அவள் தன்னுடைய அந்த வாலிப பருவத்திலே தன்னை ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ற வாழ்க்கையில ஒருவேளை உலக பிரகாரமாக மனிதர்கள் இதெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. திருமணம் ஆகுறதற்கு முன்னாலே திருமணமே அவளுக்கு ஆகவில்லை, ஆனா அவளுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்க முடியும்? அப்போ அவள் தவறான உறவிலே இருந்திருப்பா. இப்படியெல்லாம் உலக மனிதர்கள் அன்றைக்கு அவளை தவறா மரியாதை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவள் எதை குறித்து கவலைப்படலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததினாலே அவள் ஒரு கற்புள்ள ஒரு கன்னிகையாக வாழ்ந்து இந்த உலகத்திலே இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கற்புள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதே சமயத்திலே தீனாள் என்கிற ஒரு வாலிப சகோதரி குறித்து நான் வாசிக்கிறோம். பாருங்க, மரியாள் எப்படி ஆண்டவரை வாலிப பருவத்திலே தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாளோ அவ்வளவா உயர்த்தப்படுகிறாள். ஆனால் இந்த தீனாள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு தன்னுடைய தோழிகளோடு சுற்றி பார்க்க ஆசைப்படும் போது அவளுடைய வாழ்க்கை நாசமாகி போகிறது இல்லையா? அவள் தீட்டுப்படுத்தப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் மரியாதை போல ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் கூட நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடே 144,000 பேர் கற்புள்ளவர்களாக கரைப்படுத்தப்படாதவர்களாக காணப்பட்டதை யோவான் எழுதுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை சொல்லி இவங்கெல்லாம் கற்புள்ளவங்க, இவங்கெல்லாம் கரைப்படாத மனிதர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தன்னுடைய அங்கிகளை எல்லாம் வெளுத்து தோய்த்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து யோவான் எழுதுகின்றார். இப்படிப்பட்ட கூட்டத்திலே நாம் நிற்போமா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் வரும்போது கற்புள்ள கன்னிகையாக, ஆண்டவரை நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பார்வைக்கு நேரம் நான் வரணும்ப்பா, என்னை உமக்கென்று மனவாட்டியாக நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே? இந்த உலகத்திலே நான் இவ்வளவு நாட்களும் தெரிந்து கொண்ட பாதையெல்லாம் உமக்கு பிரியமில்லாத பாதைகளப்பா, அதெல்லாம் விட்டு நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என்னை கற்புள்ள கன்னிகையாக நீங்க உம்முடைய ரத்தம் மாற்ற முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே வரும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை மாற்றி அவருக்கு உகந்த பிள்ளையாய் கற்புள்ள கன்னிகையாக நம்மை மாற்றி நம்முடைய பாவங்களார நம்மை சுத்திகரித்து தனக்கு மனவாட்டியாக நம்மை தெரிந்து கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கற்புள்ள கன்னிகையாக கற்பிலே நாம் மாதிரிகளாக நாம் வாழ நாம் முற்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புடைய சுவாமி, இந்த வாரத்தின் 7வது நாளிலும் கூட அந்த இறுதி நாளிலே அப்பா நாங்கள் உங்களுடைய கரத்தில் வந்து நிற்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய கற்பை குறித்து ஆண்டவர் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்களுடைய கற்பிலே மாதிரிகளாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மரியாதை போல எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கற்பை குறித்து யாரும் குறை சொல்லி விடாத அளவிற்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை